ஒரு புதுமையான கிளாஸ், புதுமையான நேரங்களில் புதுமையான கிளாஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகுப்பில் நம்ம கலந்துருக்குறோம். பேரண்டிங் அது என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேரண்டிங் பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பு இது சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸ் தான். பொதுவாக அஸ் எ பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய டாஸ்க்கு இந்த ஜென்ரேஷனில், குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு சவாலாகவே நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பு தான். ஆமாம் தானே? எஸ்ஆர்னோ? இந்த காலங்களில் நம்ம சவாலாக பார்க்குறது ஒன்றே ஒன்று, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத சவாலாக பார்க்குறோம். ஆனால் நிஜமாகவே அது சவாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய என்வாயர்மெண்ட்டை பொறுத்து அது மாறுபடும். எந்த அளவுக்கு தன்னுடைய என்வாயர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி, என்வாயர்மெண்ட்னா தன்னை சார்ந்து தான், என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, நானும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சார்ந்து நான் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அதற்கு ஏற்றார் போல் கஷ்டமும் இலவும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதோட நியதி, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குழந்தை வளர்ப்பில் ஒரு நியதியை சொல்லுவாங்க. பொதுவாக கஷ்டமான ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வசதியான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கும். வசதியான ஜென்ரேஷன் என்ன பண்ணும்னா சோம்பேறியான ஜென்ரேஷனை உருவாக்கும். சோம்பேறியான ஜென்ரேஷன் என்ன பண்ணும்னா திரும்பி கஷ்டமான ஜென்ரேஷனை உருவாக்கும். இதுதான் இது வட்டம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆமாவா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்தாலே தெரியும். கஷ்டப்படுறவன் ஒரு வசதியானதை உருவாக்குவாங்க, வசதியாக இருக்கிறவன் சோம்பேறியை உருவாக்கிடுவான், சோம்பேறியாக இருக்கிறவன் திரும்ப கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருவான். இதுதான் அந்த வட்டம்னு சொல்லி. இது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் நம்ம பேசி பழகிட்டோம். இது நாட் ஒன்லி, அது பொருளாதாரம் ஃபினான்சியல், நாட் ஒன்லி ஃபினான்சியல் சார்ந்து மட்டும் இல்லை, இது எல்லா விஷயங்களையும் தான். அப்போ நம்ம பார்த்தது வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம். என்ன, சகாபாக்கள் அப்படி இருந்ததுனால தான் தாபியன்கள் தாபியன்கள்லாம் அப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவானாங்க. எஸ்ஆர்னோ? அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன பாவத்தையே ஏதோ எங்கள் தலைக்கு மேலே கல் விழுற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஆனால் நீங்கள் இப்போ பெரிய பாவத்தை மூக்கில் அந்த வீ உட்காந்து எப்படி தட்டிட்டு போவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு யாரை பார்த்து சொன்னாலும் தாபியன்களை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அவ்வளோதான், நமக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருப்போம். ஆமாம் தானே? அப்போ இந்த வரலாற்றின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சரி, இப்போ ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இப்போ டவுட் ஒன்று வரும். இவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பான்மையானவர் யார் இருப்பான்னா லேடிஸ் தான் இருப்பாங்க. கரெக்டாக? பெரும்பான்மை நபர்கள் லேடிஸ் தான் இருப்போம். லேடிஸ் பெரும்பான்மையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, 30ல் 28 லேடிஸ் தான் இருப்பீங்க, 30 கூட லேடிஸாக இருக்கலாம். அப்போ ஜென்ஸுக்கு அந்த பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு இருக்கு. என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறோம். எப்படி தட்டி கழிக்க பார்க்குறோம்? பொருளாதாரத்தை தேடி போகிறோம், பொருளாதாரத்தை பார்க்க போகிறோம், பொருளாதாரத்தை அப்படி போனோம் இப்படி போகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதில் சேர்த்து திரும்பக்கூடிய ஜென்ஸை நம்ம பார்க்குறோம், மெஜாரிட்டி. அப்போ இயல்பாகவே என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்புனா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு குழந்தையை வளர்க்குறது தான் குழந்தை வளர்ப்பு. அதுதான் இஸ் பெஸ்ட் ஆஃப் த ஒரு வே, ஒரு கம்யூனிகேஷனாகவும் இருக்கும், வே ஆஃப் டூலாகவும் இருக்கும். சரி, அப்போ இப்படிப்பட்ட டாப்பிக்கை நம்ம எப்படி இந்த 3 நாட்களில் பார்க்க போகிறோம், என்னென்ன சவால்கள் நம்ம செய்கிறோம், எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் அவங்க தன்னை முன்னேற்றிக்கிட்டாங்க, எப்படி ஒரு குழந்தை வளர்ப்பை வளர்த்தாங்க அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இந்த 3 நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அதனால தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ்னால் நம்ம சொல்லிட்டு போயாச்சு. ஓகே, ஒன் செகண்ட். பிபிடி தெரியுதா? பிபிடி எதுவும் தெரியுதா? ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, எல்லோரும் தூங்காமல் தான் இருக்கீங்க. பிபிடி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். தூங்கினு நினச்சேன். காலையிலே தூக்கம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன தெரியல? தெரியலன்னு சொல்கிறது எவ்வளோ ஃபோர்ஸாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? வெரி குட். ஓகே, இப்போ தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே, சரி. இந்த 3 நாட்கள் பயிற்சி நான் கடைசியாக சில டிஸ்கஷன் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய கையிலே கொடுத்துருவோம் எப்படி கொண்டு போகலாம் அந்த 3 நாட்களையுமே
எப்படி நீங்கள் கொண்டு போகலாங்கிறத உங்களோட கையிலே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். ஓகே, நான் ஒரு மெத்தடால் கொண்டு போகலான்னு நினச்சேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து பண்ணது. சரி, இஸ்லாமிக் பேரண்டிங் ஷேப்பிங் த ஃபியூச்சர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸில் சதகத்துல் ஜாரியால ஒன்று இருக்கு, என்னது நிலையான தர்மம். இன்னொன்று ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோருக்கு பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை. கரெக்டா? பெற்றோருக்கு பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வசனங்களை நீங்கள் நல்லா கூர்ந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் நமக்கு உண்டு. எப்படி? இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைய நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஹாஃபிலாவோ அல்லது இமாமாவோ இல்லை மார்க் அறிஞராவோ இல்லை சமூகத்தில் பிரயோஜனமான ஒரு நபராவோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கரெக்டா? ஆமாவா? நன்மை மட்டும் கிடைக்காம ரசூலுல்லாஹ் அதே ஹதீஸில் மென்ஷன் பண்ணாங்க. எப்படி? இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். எப்படி? ஒருத்தர் வந்து அல்லாஹ்ட்ட கேட்பார், என்னுடைய ரிஸ்க் என்னுடைய வந்து சொர்க்கத்திலோட அந்தஸ்து கூடிக்கிட்டே போகுது, அதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைன்னு சொன்னாங்க. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஈஸியான விஷயம்தான், ஒரு சவாலான விஷயம்தான். அப்போ அப்படிப்பட்ட சூழல், அப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட், அப்படிப்பட்ட பிஹேவியர்ஸை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஊற்றுறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேச்சுரல் ஸ்டேட் பொதுவாகவே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஹதீஸில் மென்ஷன் பண்ணி காட்டாங்க. என்னது? ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவோடே பிறக்குது. ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை ஃபித்ராவோடே பிறக்குது. அந்த பிள்ளைய ஒரு மஜூசியாகவோ ஒரு நஸ்ரானியாகவோ இல்லை ஒரு முஸ்லீமாகவோ வளர்க்குறது அந்தளுடைய பெற்றோர்கள் தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இயற்கையாகவே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த உள்ளம் வந்து ஃபித்ரா ஸ்டேஜ், எந்த விதமான கலப்படமும் இல்லாத இயற்கையே அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை படைப்பை கொடுக்குறான். அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த உள்ளம், அதெல்லாம் சொல்லுவோம், சின்ன பிள்ளை உள்ள வந்து ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஒரு பழமொழியில அல்லது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, கள்ள கபடம் இல்லாத ஒரு உள்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த உள்ளம் உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு கோல்டன், ஒரு சூப்பரானதை நீங்க எப்படினாலும் திருப்பக்கூடிய உள்ளமா தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுக்குறான். பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் என் பிள்ளையை என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, என் பிள்ளையை என்னால் புரிஞ்சுக்க வைக்க முடியலை, என்னுடைய பிள்ளையை என்னோட போக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று தெரியல, சின்ன வயசில் நீங்கள் எப்படினாலும் திருப்பக்கூடிய ஒரு உன்னத்தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அந்த பிள்ளையை நீங்கள் எப்படினாலும் வழி நடத்தலாம். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை ஞாபகத்தை நீங்கள் எப்படினாலும் வழி நடத்தலாம். அந்த பிள்ளையை நீங்கள் வந்து ஹாஃபிலா கூட உருவாக்கலாம். இல்லது அந்த புள்ள கையில் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து டான்ஸ் ஆட சொல்கிறதோ இல்லை மியூசிக் பாட்டு பாட சொல்கிறதோ எப்படினாலும் நீங்கள் உருவாக்கலாம். அதுதான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? 4 வருடம் 5 வருஷம் பிள்ளை இருக்குன்னா யாருக்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய டைம் யார்? நம்ம கூட தானே. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் கூட. ஒரு 4 வயசுக்கு அப்புறம் வேணா, 5 வயசுக்கு அப்புறம் வேணா டீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆவாங்க. ஆனால் 5 வயசுக்கு முன்னாடி வரைக்கும், 4 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான், அஸ் ஏ பேரண்ட்ஸ் கூட தான். அப்போ அந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய, நீங்கள் பின்னாடி நீங்கள் நல்ல ஒரு சேலஞ்சிங்காகவே எடுத்து பண்ணுங்களேன். நீங்கள் பின்னாடி 10 வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் டெய்லி கவலைப்பட்டு அவனை திசை திருப்புறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுறதை விட இந்த முதல் 10 வருடம் பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் பள்ளிவாசலில் எப்போவும் இங்கே இருக்க பள்ளிவாசலில் தொலைப்புவேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன். ஒரு ஃப்ரைடே வந்து அசர் தொழுகை 4:50, நான் ஒரு 3:45 பள்ளிவாசல் போய் கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு படுத்துட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி. அப்போ ஒருத்தன் வரான், ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும். கிட்ட 3:50 பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டான். 3:50 வந்து அவன் வந்து அந்த பள்ளிவாசலில் அவனுக்கு எங்கே தொழுகிறானோ அந்த இடத்துல ஃபேனை போட்டு அவன் பாடு தொழுதுகிட்டே இருக்கிறான். தொழு வைக்கிற வரைக்கும் தொழுதுட்டு இருக்கிறான், திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறான், திரும்ப தொழுகிறான், திக்ர் செய்கிறான். நான் அப்படியே சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் மட்டும்தானா அந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்புல வந்து நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப சின்ன பையனாக இருப்பான்.
நோம்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இரவு தொழுகைக்கும் வந்துடுவான், தொழமாட்டான். 2 ரக்காத் 3 ரக்காத் ஒரு 2 ரக்காத் தான் தொழுவான். நான் வந்து தொழுதுட்டு சைடில் உட்காந்துருந்தேன், என் பக்கத்துல இருந்து உட்காந்துருப்பான். அப்போ அவன்கிட்ட நான் கேட்பேன், தொலைப்பொழியாங்க, இப்போ கால் வலிக்கும்பான். ஆனால் அந்த தொழுகை முடிகிற வரைக்கும் இதை இடத்த விட்டு போக மாட்டான். 8 ரக்காத் 11 ரக்காத்து முடிஞ்சு இமாம் பயான் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பான். எந்திரிச்சு போகவே மாட்டான். அவனை 30 நாள் அப்படி தான் நான் பார்த்தேன். அவனுக்கு வீடு எங்கே தெரியுமா? அந்த பள்ளிவாசல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு, 500 மீட்டர் தள்ளி தான் வீடு. அந்த 500 மீட்டருக்கு நடந்து போயிட்டு நடந்து வருவான். அப்போ அந்த நேச்சர் உங்களுக்கு புரியுதா? அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு நேச்சர் வருது பார்த்தீங்களா, ஆர்வம் உருவாகும். இதுக்கு அவங்க பின்னாடி அவங்க பேரண்ட்ஸாக இருந்திருக்கலாம், அல்லது எல்லாம் இயற்கையாகவே அந்த பண்பை உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ அந்த அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் பிள்ளை வளர்ப்பில் உங்களை நீங்கள் ட்ரெயின். என்னுடைய பேரண்டிங் செஷனில் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது தெரியுமா? பேரண்ட்ஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே கொடுப்போம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகலாக், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்புகள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இபாதத்துக்களை முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க பார்க்குற மாதிரி, அவங்க பார்க்க நேரும்போது நீங்கள் இபாதத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இபாதத் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆர்வம் உருவாகும். அப்போ நேச்சுரல் இந்த ஸ்டேட், ஃபித்ரா ஸ்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய புகாரியில் 5995 செய்தியில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னது? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா இருந்தால், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புத்தாரி, ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு பொறுப்புத்தாரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு தாய் தன்னோட பிள்ளைகளுக்கு பொறுப்புத்தாரி, தந்தை மொத்த குடும்பத்துக்கும் பொறுப்புத்தாரி. அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படாமல் அவருடைய பாதம் நகராதுன்னு சொன்னாங்க கியாமத் நாளில். அப்போ அந்த பொறுப்போட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குதா? இப்போ சர்வசாதாரணமாக ஃபேஸ்புக்கில் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இவங்க மட்டும் இவங்க குட்டிச்சவராக போனது இல்லாமல் பிள்ளையும் குட்டிச்சவராக மாற்றுறது. பாடு, டான்ஸ் ஆடு, சிரி, அவருக்கு ஓட்டு போடுவியா, இவருக்கு ஓட்டு போடுவியா, எதுக்கு நீ அவருக்கு ஓட்டு போடுவ? இதெல்லாம் தேவையா? உண்மையான ரோல் மாடல் யாரு? நம்ம ஒரு சினிமாக்கோ அல்லது ஒரு மற்ற விஷயங்களுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நம்ம ஏன் அந்த சஹாபாக்கள் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுலையோ அல்லது ரசூலுல்லாஹ் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுலையோ குரான் ஓதுறதுலையோ திலாவத் பண்ணுறதுலையோ ஹிஃபில் பண்ணுறதுல ஏன் முயற்சி பண்ணுறதில்லை? ஏன் முயற்சி பண்ணுறதில்லை? என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சண்டே ஆனால் நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிடுவோம். அவன் எப்படி தேட்டருக்கு போவான் தெரியுமா? இங்கேருந்து பஸ்ஸை, எங்கள் ஊர்லேயும் தேட்டர் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் எங்கே போக மாட்டான். இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி பக்கத்து ஒரு 40 கிலோமீட்டர் போய் அங்கே போய் தேட்டர் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்னை பார்த்துட்டு திரும்ப தேடுறது. இது எப்படி ஒரு அந்த அந்த புரிதல், அதான் வேணும், அந்த பொறுப்போட புரிதல் வேணும். எப்படி அல்லாஹ் ஒரு அமானிதமாக கொடுத்துருக்குறான், அந்த அமானிதத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோங்கிற பொறுப்பு நமக்கு வேணும். நம்மகிட்ட ஒரு டவுட் இருக்கும், நாங்கள் மட்டும் என்ன பண்ணேன்னு. நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தாய்மார்கள் தான் தான் பிள்ளையை உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் அஸ்லுல் பஸ்ரியா இருக்கட்டும், உம்மு சல்மா உருவாக்குற, அஸ்லுல் பஸ்ரி உருவாக்க யார்? உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் ஷாஃபி, சுஃபியான் சௌரி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் புகாரி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இப்படியே சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். எல்லாருமே இந்த இப்படிப்பட்ட அறிஞர்களை உருவாக்குறது அவங்களோட தாயா இருக்குதான், பிள்ளைகள் அவங்களோட தாய் தான். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி தன்னோட வாழ்க்கையில் பண்படுத்த போகிறோங்கிறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ நவ் எவ்ரிதிங் வெரியர். எல்லா பேரண்டிங்கிட்டையுமே இருக்கிற ஒரே ஒரு சின்ன நம்ம ஒரு இதாகவே பார்க்கல, என்னன்னா ஹூ ஆர் யூ டு டெல் மீ? நீங்கள் சொல்கிறதுக்கு யார் அப்படிங்கிற கேள்வி பொதுவாக எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே ஈகோவை டச் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான். யாராவது அவங்க பிள்ளையை பற்றி சொல்கிறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனே ரோசம் வந்துடும். நீங்கள் சொல்கிறதுக்கு யார்? எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அப்போ அட்வான்ஸ்டு நீங்கள் ஒரு பிள்ளை வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வளர்ப்பில் என்ன நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே உருவாகக்கூடிய உறவு, நான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு உறவு கொடுத்துருக்குறாங்கல்ல, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தந்தையோ சகோதரியோ, இந்த உறவு உங்களுக்கு சொர்க்க வரைக்கும் தொடரும். சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் ஆமாவாலையா? இங்கே ஒரு பந்தம் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா
இங்கே ஒரு பந்தம் உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னா நாட் ஒன்லி இந்த உலகத்தை மட்டும் நீங்கள் தற்காலிகமாக வச்சுக்கோங்க, பின்னாடி நான் வேறு ஏதாவது இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அது அங்கே வரைக்கும் போகும், அங்கே வரைக்கும் தொடரும். அப்போ இந்த சேலஞ்ச், இந்த சொல்யூஷன்ஸ் என்ன? பில்ட் பிரிட்ஜ் நாட் வால்ஸ். அந்த 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 உங்களுக்குள்ள அந்த கட்டமைப்பை உருவாக்குங்க, உள் கட்டமைப்பை பண்ணுங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆக்டிவ் லிசனிங், அவன் என்ன பேசுகிறான்னு கேளுங்க. ஓப்பன் டைலாக். அவனுக்கு ஸ்பேஸ் வேணும். நிறைய பிள்ளையுடைய நிறைய கவுன்சிலிங், டீனேஜ் வரக்கூடிய கவுன்சிலிங் கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை பற்றி, அதாவது அதாவது எப்படி சொல்லனா, எப்படி மற்றவங்கள புறம் பேசுவாங்களோ, புறம் பேச உக்காந்தா எப்படி குறை சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை குறை சொல்லி நான் பார்த்துருக்கேன். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புறம் பேசுகிற மாதிரி தான் நமக்கு ஏதோ காலில் வந்து புறம் பேசுகிற மாதிரியே இருக்கும். அவன் அது பண்ண மாட்டக்கான், இது பண்ண மாட்டக்கான், இப்படி பண்ண மாட்டக்கான், அப்படி பண்ண மாட்டக்கான், அது செய்ய மாட்டக்கான், இது செய்ய மாட்டக்கான். சில உஸ்தாதா கூட வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் மதரசாவில் வந்து பிள்ளை நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டக்கான், அவனுக்கு 10 வயசு, இவங்க 40 வயசு. 40 வயசுல இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டியை 10 வயசு பையன்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அமைதியாக இருந்துடணும், சத்தம் போடானா சத்தம் போடக்கூடாது, சொன்னது அப்படியே கேட்டு உட்காந்துடணும். அப்படி இருக்க மாட்டான். அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து ஒன்றுமே செய்யாமல் ஒரு பிள்ளை வந்து அமைதியாக அப்படியே ஏதோ சித்து பிடிச்ச மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அங்கே பிரச்சனைன்னு அர்த்தம். அவன் சேட்டை பண்ணாதான் அங்கே பிள்ளை. அப்போ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அதை கற்றுக்கிட்டோமா? நான் அகெயின் எல்லா இடங்களையும் சொல்லக்கூடியது தான். திரும்ப நான் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லா இதுலேயுமே. என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கோ, ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கோ, எது படிக்கிறதா இருந்தாலுமே ஒரு லாங் டேர்ம் ஸ்டடிக்கு பின்னாடி தான் ஒரு டாக்டருங்கிற பட்டம் வாங்க முடியுது, ஒரு இன்ஜினியருங்கிற பட்டம் வாங்க முடியுது. குழந்தைய வளர்ப்புனா மட்டும் எப்படி நீங்கள் 1 வருஷத்துல 2 வருஷம், 1 வருஷத்துல நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் 1 வருஷத்துல பழைய ஸ்ட்ராட்டஜி அப்படி எடுத்துகிட்டு வந்து நான் ஆரோக்கியமான பிள்ளையை வளர்த்துருவேன்னா எப்படி? அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு என்ன நேச்சர் இருக்குது, அவனுக்கு என்ன பிடிக்குது, அவனுக்கு என்ன பிடிக்கல, அவனுக்கு எது தெரியாது அப்படின்னு நம்ம என்னைக்காவது உட்காந்து லிசன் பண்ணி பார்த்துருக்குறோமா? லிசன் பண்ணியிருக்கிறோமா? இப்போ பிடிக்காது. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சைல்டு, அவங்க பிள்ளைகளுக்கு வாட் ஆர் யூ சைல்டு ஃபேவரட் திங்ஸ், உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிச்சது என்ன டைப் பண்ண முடியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன? உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது என்ன? ஐஸ்கிரீம், வெரி குட். வேற? ஃபுட்பால், RS100. வேற? ஓகே. வேற? பிரியாணி, ஐஸ்கிரீமு, ப்ளை. ஓகே, சூப்பர். வேற? வெளியே போக ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது. நீங்க கோவப்பட்டா பிடிக்காதா? ஓகே. பிள்ளையோட அம்மா செட் பண்ணி அட்வைஸ் திட்டுனா, நாங்க அட்வைஸ் ஏன் பிடிக்காம போகுது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்கிட்ட அட்வைஸ் பிடிக்காம போகுது? நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வந்து பிடிக்காதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அட்வைஸ் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்? பேசாம இருந்தா. அட்வைஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பிடிக்காம இருக்குது? எனி ஐடியா? நிறைய பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இது செய் அது செய்யும் சொன்னா பிடிக்காது. வேற? படிக்க சொன்னா பிடிக்காது. வேற? இதெல்லாம் ஏன் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? உட்காந்து லிஸ்ட் பண்ணிருக்கிறீங்களா? இது ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு? பிடிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா? கம்பேர் சொல்லுங்க. சக்சஸ் ஆயிருக்கா? பிடிச்சது சாப்பிடுறது, பிடிச்ச பொருள் பண்ணி கொடுக்கறது. ஓகே, வெரி குட். வேற? ஓகே, சூப்பர். வேற? they get bored quickly. ஓகே. வேற? மற்றவங்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? மற்றவங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்களா? என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காத ஒரு செயலாக இருந்தால் அதை நான் என்ன செய்யணும், அதை என்ன மாற்றிக்கணும், நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகிட்ட இப்போ என்கிட்ட அவன்கிட்ட பிடிக்காத ஒன்று என்ன? அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
வேற ஆன்சர் வருது பார்த்தீங்களா? வெரி குட். வேற வேற நெக்ஸ்ட் வேற எங்க மம்மி கேட்பாங்க, என்கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. மம்மி சொல்ல சொன்னாங்களா? திட்டுனா விடுங்க. இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்காவே எடுத்துக்கோங்க. கேட்காதவங்க ஜஸ்ட் உங்க பிள்ளை கிட்ட கேளுங்க, எனக்கு என்னோட கேரக்டர்ல உனக்கு பிடிக்காது என்னன்னு கேளுங்க. கேட்காதவங்க கேட்டு பாருங்க. அதுதான் அந்த ஓப்பன் சோர்ஸ். அவன் அப்படி கேட்டோம்னா நீ படிக்க சொல்றது பிடிக்கல, நீ அது சொல்றது பிடிக்கல, இது சொல்றது பிடிக்கல சொல்லுவான் தான், சொல்லத்தான் செய்வான். அதை என்ன பண்ணணும், வாட் த நெக்ஸ்ட், அது என்ன பண்ண நான் ட்ரை பண்ணா மாறும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் சேலஞ்ச். பிள்ளைங்க இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை எது அதிகமாக சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ், டிஃபியன்ஸ். பிள்ளைகள் சொல்லுங்க சிஸ்டர். புரியல, ஏன்ட்ட பேசுறீங்களா அங்க பேசுறீங்களா? ஓகே. அப்போ இப்போ பிள்ளைங்க குழந்தை வளர்ப்பில் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ். என்ன பிஹேவியர் ஷிஃப்ட்ஸ்? இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட சீக்கிரமாக நீங்கள் மெச்சூரிட்டியை பார்க்கலாம். ஆமாவலையா? சின்ன வயசுல ஒரு 4 வயசுல 3 வயசுல அவன் மெச்சூரிட்டியாக பேசுறதை நீங்கள் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அந்த மெச்சூரிட்டி ஸ்பீக் அவங்ககிட்ட இருக்கும். அந்த மெச்சூரிட்டி ஸ்பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு மார்க்கம் சார்ந்தோ அல்லது இபாதத் சார்ந்தோ இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பேச்சு ஃபுல்லாகவே ஒரு சினிமா சார்ந்தோ இல்லை அடல்ட் கண்டென்ட்டாவோ வேற அந்த பெரியவங்க பேசக்கூடிய அதை சார்ந்து இருக்கும். காரணம் அவன் பார்க்கக்கூடிய காட்சிகள், அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவன் பண்ணக்கூடிய செயல்கள். இப்போ ரெண்டாவது நம்ம இன்னொரு டவுட் வரும். சரி, இப்போ பிஹேவியர் ஷீட்ஸ் அவன் ஃபோன் பார்க்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா எங்கள் வீட்டில் இல்லைன்னா மற்ற வீட்டு போய் பார்ப்பான்ல, இப்படிலாம் கேள்வி வரும். நம்ம சொல்லக்கூடியது ஒன்று, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடியதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதில் எந்த அளவுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இதுதான் நம்ம பார்க்குறது. கரண்ட்ல இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க கரண்ட்ல என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாங்க, சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அல்லது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் சேஞ்சஸால் வரக்கூடிய, டீனேஜாக இருந்தால் ஹார்மோனல் சேஞ்சஸால் வரக்கூடிய விளைவுகள், இப்படி நிறைய ஃபேஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் என்ன ஐடியா, என்ன பண்ணுறோம், எதை செய்யிருக்கோம், எத்தனை பேர் நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் நம்ம உட்காந்து பேசி இதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டைம் ஸ்பெண்ட் டுகெதர். இது எல்லாமே ஒரே கேள்விக்குறியில தான் நிற்கும். அப்போ இயற்கையாகவே இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரண்ட் சேலஞ்ச் இருக்குது, பிள்ளை பிடிக்கிறதுன்னு இருக்குது, பிடிக்காது என்ன இருக்குது, நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அசிய பேரண்ட்ஸாக ஒரு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, எஜுகேஷனில் எந்த இதாக இருந்தாலும் சரி, அதை விட நீங்கள் அதிகமாக ஸ்டடி பண்ணணும்னா போய் காலேஜில் உட்காந்து படிக்கிறது அர்த்தம் இல்லை. சுற்றி நடக்குது என்ன இருக்குங்கிறத உற்று கவனிங்க. அதை ஸ்டடி பண்ணுங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடியதா டாக்டர் எரிக்பன் சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. அவர் இப்போ இதை 3 ஸ்டேட்டாக பிரிப்பாங்க. பேரண்ட் ஸ்டேட், அடல்ட் ஸ்டேட், சைல்டு ஸ்டேட்னு பிரிப்பாங்க. சைல்டு ஸ்டேட்டில் அவர் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கருத்து என்னன்னா, பிள்ளைங்களுக்கு 7 வயசுலேயே எண்ணங்கள் பதியப்பட்டுரும். அந்த 7 வயசுக்கு அப்புறம் அவர் தன்னை மாற்றிக்க விரும்புறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் சொல்றார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 வயசானா தொலை போக சொல்லுங்க, 10 வயசானா அடிச்சு தொலை போக சொல்லுங்க. ஏன்னா அந்த 10 வயசு வரைக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அவங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கையில் இருக்குது. அடுத்து இதைத்தான் நம்ம சொல்லக்கூடியது, என்கேஜ் இன் த 5 சென்சஸ். பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா இந்த 5 சென்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்ன 5 சென்ஸு? பொதுவாக 5 சென்சஸ் என்ன? பார்க்குறது, கேட்குறது, டச் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதான் அந்த 5 சென்சஸ் மூலமாக தான் உங்கள் உள்ளத்தில் எண்ணங்கள் பதிகிறது, நீங்கள் சிந்திக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே அதனால தான்.
எதை பார்க்குறீங்களோ அது உங்கள் உள்ளத்தில் போய் சேரும், எதை கேட்குறீங்களோ அது உள்ளத்தில் போய் சேரும், எதை டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்களோ அது உள்ளத்தில் போய் சேரும், எதை ஸ்மெல் பண்ணுறீங்களோ அது உள்ளத்தில் போய் சேரும், எதை டேஸ்ட் பண்ணுறீங்களோ அது உள்ளத்தில் போய் சேரும். அந்த மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதான் நம்ம சொல்கிறோம்ல, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த வார்த்தை நான் கேட்ட வார்த்தை, நான் ஃபீல் பண்ணது, இது எங்கேயோ ஸ்மெல் பண்ணது, நான் டேஸ்ட் பண்ணது, நான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையில் சாப்பிட்டப்ப அந்த சாப்பாடு இன்னும் நான் நாக்கில் அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. அதான் ரீசன். அப்போ எங்கேஜிங் அந்த 5 சென்சஸில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்? அப்போ இந்த 5-10 வருடங்களில் இந்த 5 சென்ஸையும் மாற்றுறதுக்கு நான் என்ன பயிற்சி பண்ணுறேன்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 5 சென்சஸ் மூலமாக தான் அவனுக்குள்ள மாற்றம் வரும். பிஹேவியர் சேஞ்சஸ் வருதுன்னா அந்த 5 சென்சஸ் மூலமாக தான். அது யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, டீனேஜாக இருந்தாலும் சரி, பெரிய அடல்ட்டாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் தனக்கு மாற்றத்தை உருவாக்க விரும்பிட்டாரு அப்படின்னா இந்த 5 சென்சஸ்லேயே அவர் போராடும். 5 சென்சஸில் லாஸ்ட் 2 விட்டுருங்க, ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் விட்டுட்டிங்கன்னா 3 சென்ஸ் அதிகமாக போராடக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலேருந்து வெளியே வரணும், மது குடிக்கிறதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாருன்னா அதை ஃபஸ்ட்டு அதை பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்காம இருக்கணும், அதை கேட்காம இருக்கணும், அதை டச் பண்ணாமல் இருக்கணும். கரெக்டா? அதை பார்க்காமையும் அதை கேட்காமையும் அதை டச் பண்ணாமையும் இருந்துச்சு அப்படின்னா அவர் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப குழந்தை வளர்ப்புல அப்ப என்ன செய்யலாம்? அப்ப எதை பார்க்க வைக்கிறான், அவன் எதை பார்க்கறான், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறான். அதனாலதானே 3 வயசுல 4 வயசு 5 வயசு இருக்கும்போது சர்வ சாதாரணமா அவன் வாயில சாங்ஸ் வருது பார்க்குறோமா இல்லையா? சர்வ சாதாரணமா சாங்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன? அவன் கேட்குறான். அந்த பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அடம் முடிக்கிறது, அதில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட். இதில் நம்ம எங்கே பிழை விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறித்தான் தான். நீங்கள் மறுக்கவே முடியாது. அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் இவன் கூடவே இருந்துகிட்டு இருக்கவா, இவனையே நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவா, எனக்குன்னு வேலை இல்லையா? ஈவன் நான் சில இடங்களில் பார்த்துருக்குறேன், சில பேரண்ட்ஸ் அக்ரெசிவாக ஆயிடுவாங்க. அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமா, இப்படி செய்யட்டுமா, அப்படி செய்யட்டுமா, அது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அதை எரிச்சல் தாங்க முடியாமல் அக்ரெசிவாக மாதிரி அடிச்சிருவாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சில பேரண்ட்ஸ் அடிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு தள்ளி விடுவாங்க. அப்போ கூட இப்போ நம்ம கூட இருக்கும்போது எப்படின்னா நம்ம கையில் மைதா மாவு கிடைச்ச மாதிரி தான். அது நீங்கள் எப்படினாலும் திருப்பலாங்கிற மாதிரி நம்ம கையில் ஒரு பொருள் நல்லா கொடுத்துருக்குறான்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ அந்த 4 வருடம் 5 வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் பண்ணி அந்த இப்போ உண்மையிலே ஹிஃபில் பண்ணக்கூடிய சிறந்த வயசு சின்ன வயசு தான். எங்கள் எதுவுடைய நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம், மனசில் கையை வச்சு இங்கே டம்ஸ்அப்லாம் பண்ண வேண்டாம், சும்மாவே சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஹிஃபில் பண்ணணும்னு ஹிஃபில் பண்ண வைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க? பஸ் நீங்கள் தம்ஸ்அப் எதுவும் பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிடும். ஹிஃபில் பண்ண வைக்கணும், ஹிஃபில் பண்ணட்டும் அப்படின்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கிறோம்? அதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோமா? அதுக்கான காரணங்கள் நம்ம கொடுத்துருக்குறோமா? மனநம், குரான் மனநம் செய்யுது. குரானை முழுமையா மனநம் செய்யுது. ஓகே சரி சரி ஓகே எஸ். அப்போ அந்த விஷயங்கள் அதை தான் கேட்பாங்க. இப்போ அல்ஃபாத்திஹா அப்படின்னு ஓதி சொல்லி கொடுக்கும்போது எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் தஜ்வீதில் தப்பு இல்லாமல்? அல்ஃபாத்திஹா சொல்லி கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம்? அது எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு அஹ்லாக்கா இருக்கட்டும். முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளை வளர்ப்பில் அஹ்லாக் ரொம்ப முக்கியம். அஹ்லாக்கு நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நல்ல பழக்கங்களை கொண்டு வாரீங்க? இப்போ நம்ம தான் அகெயின் நம்ம தான் செய்வோம். என்னன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, வணக்கத்தில் நல்ல இபாதத்தில் நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க, எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு வீட்டில் ஒரு சண்டை, இதை வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாங்க, அவன்கிட்டே சொல்லுவாள், அப்பா கேட்டாருன்னா இங்கே போனோன்னு சொல்லு, சரியா, அங்கே போனோன்னு சொல்லிடாத. அப்படி சொன்னினா அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டேன், இல்லை அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டேன், அப்படி ஏதாவது அவனை சொல்லி விட்டுரு.
சின்ன விஷயம் நினைச்சா நம்ம பண்ணுவோம், ஆனா உள்ளத்துக்குள்ள ஆழமா பதியும். என்ன பதியும்? ஒருவேளை பொய் சொன்னா நமக்கு சாக்லேட் கிடைக்குமோ, அதனால சர்வசாதாரண போய் ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்மளே உண்மையா இப்போ ஒருத்தங்க ஒன்று சொல்றாங்க, உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் சொல்றாங்க, டக்குன்னு நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம்? நிஜமா சொல்றியா அப்படிதான் கேட்குறோம். ஆமாவா இல்லையா? நிஜமாவா சொல்ற அப்படின்னு, ஆமாவா இல்லையா? ஒரு சந்தோஷமா நமக்கு ஒரு செய்தி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த செய்தியை நடந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அடுத்த கேள்வியே நம்ம கிட்ட வருது என்னன்னா, நிஜமாவா அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம பொய் சொல்லி பழகிருக்கோம், இல்லை ஆப்போனன்ட் பொய் சொல்லி பழகிருக்கிறாங்க. இதுதான். அப்போ ஒரு ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, வீணுக்காக ஒரு விளையாட்டுக்காக பொய் சொல்லாதவங்களுக்கு நான் சுருக்கத்துல வீட்டை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாம இருக்கிறவங்களுக்கு. அப்ப எதை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்கிறோம், கேட்கறதெல்லாம் என்ன? கெட்ட வார்த்தைகளா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் பேச வரல. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃபேமிலி சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையை அப்படியே பிள்ளைங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்கள நிறைய பேரை நான் பார்ப்போம் நம்ம. எப்படி? இப்போ அவங்களுக்கும் பிள்ளையோட அம்மாவுக்கும் இல்லை பிள்ளையோட வாப்பாவோடைய தம்பி தங்கச்சி யாருக்கோ சண்டை வந்துருச்சுன்னா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, இப்படி போகாத, அப்படி செய்யாத, அவங்க கூட யார் போக சொன்னா அப்படின்னு இப்படி பேசக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்ன அது என்ன எப்படிப்பட்ட இதை உருவாக்கும்? அப்படியே பார்த்து இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு கூட சொன்னான் இடையில, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட சொன்னான். அவனுடைய அண்ணனுடைய பையன் அவன் சொல்றான், எங்க கூட அவன் சேரவே மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் என்னன்னா எங்களை எதுக்காவது பயன்படுத்தி வாங்கி சாப்பிட்றதுக்கான பயன்படுத்திக்கிறேனே தவிர நாங்கள் கூப்பிட்டாவே வர மாட்டாங்க. ஏதாவது சொன்னா அதுக்கு பதில் பேசுறான், அது இது பண்றான், அப்படி பண்றான். காரணம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னது? அப்ப அந்த பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, டச் ஃபீல் பண்றது என்ன? டச் ஃபீல் பண்றது என்ன? எத்தனை பேர் இங்க புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு, புத்தகம் படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? இப்போ ஒன்றும் தேவையில்லை, டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. டிஜிட்டல் வெல்பீயிங்கில் செட்டிங்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருப்போம், யூடியூப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருப்போம், ரீல்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்துருப்போம், ஃபேஸ்புக் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருப்போம்னு டீட்டெயிலாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இதை 2 மணி நேரம் யூஸ் பண்ணிங்க, டோட்டலாக மினிமம் ஒரு 2 hours ஆகுது இருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை. அதில் எத்தனை பேர் நம்ம உட்காந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இல்லை எதையாவது கற்றுக்க லேர்னிங் அந்த லேர்ன் பண்ணுங்க. பொதுவாக பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்க நீங்கள் பழகுங்க. இங்கே வயசு ஒரு பொருட்டே கிடையாது. இப்போ பிள்ளை வளர்ப்பில் நிறைய இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? நாங்கள் எதுவுமே மாற மாட்டோம், அவங்க தான் மாறணும். இது அப்படியே ஒரு பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஸ் அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் என்ன எங்கேயே சேஞ்ச் பண்ண, நான்லாம் என்னாலலாம் சேஞ்ச் பண்ண முடியாது, அவள் தான் சேஞ்ச் பண்ணணும்.